ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷக்கர். இந்த எபிசோட் கேர் ஆஃப் கஞ்சராபாலம் திரைப்படத்தினுடைய தெலுங்கு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். இந்த படம் வந்து சென்னையில் ஓடும்பொழுது இதை எல்லோரும் பாருங்கன்னாங்க. எனக்கு பார்க்க நேரம் இல்லை, அதனால் அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன். பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டி பக்கத்தில் இருக்கிற நான் பொம்மன்ஹள்ளி பக்கத்தில் இருக்கிற நரசிம்மா தியேட்டரில் இந்த படம் பார்த்தேன். நரசிம்மா தியேட்டர் சரியான தியேட்டர், ஃபஸ்ட் கிளாஸ் ஆம்பியன்ஸ், சிங்கிள் ஸ்க்ரீன் தான், சான்ஸே கிடையாது. அங்கே தான் இந்த படத்தை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நாள், அதாவது லாஸ்ட் ஷோ அது பார்த்து முடிக்கிற மறுநாள் வந்து சாமி 2 வந்து அங்கே தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. முதல் நாள் இது, மறுநாள் அது இல்லை. அப்பயே ரிவ்யூ பண்ணிடணும், டைம் இல்லை. திரும்ப வந்து இந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ணணுன்ட்டு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுருந்தாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்துட்டு அது மாதிரி நிறைய படம் வந்து முன்னாடியே நான் பார்த்துருவேன். நேரமின்மை காரணமாக அது பண்ணாமல் போய்டும், சில நேரத்தில் மறந்துடுவேன். அதுக்கப்புறம் புது புது படங்கள் வந்துடுன்றப்ப போயிடும். பட் திரும்பவும் நண்பர்கள் ஞாபகப்படுத்துறதுனால என்ன திடீர்னு ஞாபகப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா கடைசியில் இது வந்து ஜியோ சினிமாவில் இந்த படம் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜியோ பிரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியோ சினிமாவில் இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்குது, முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இந்த படம் எப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் படம், அதனால் படம் பார்த்துருங்க. கேர் ஆஃப் கஞ்சராபாலம் தெலுங்கு திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ராஜ் அவர் வந்து 49 வயசு ஆகிடுச்சு. அவர் கல்யாணமே பண்ணிக்கல. அவர் ஊரில் வந்து பல வருடமாக அவர் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து வடநாட்டு சைட்லேருந்து இங்கே வந்து வேலைக்கு வராங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க. ஸோ இந்த படம் ஏன் பிடிச்சிது அப்படின்னா, ஒரு 49 வயதான ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஆள், ஒரு லோ கிரேடில் வேலை செய்கிற ஒருத்தவன், அவன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் அவனை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, படித்த குரூப்லாம் ஒரு குரூப்பாக இருக்குது, படிக்காத குரூப்னா தனி, சின்ன அதாவது கிரேடு வாய்ஸாக வந்து சாப்பிட்ற இடத்துலேருந்து பார்க்குறது நிறைய விஷயங்கள் மிக அழகாக காட்சிப்படுத்திருக்காங்க. பாருங்கள், நான் எங்கேயோ போகிறேன். கதை என்னன்னு கேட்டோம். ஸோ இப்போ என்ன வந்து இந்த 2 கேரக்டர் இருக்கு இல்லையா, இந்த 2 கேரக்டரும் வந்து நடுவில் வந்து லவ்வில் ஊந்துடுறாங்க. அந்த மிகப்பெரிய, அதாவது அந்த இதில் இருக்கிற அதிகாரி, பெண் அதிகாரி, வடநாட்டு அதிகாரி, பெரிய அதிகாரி, அவளுக்கும் இங்கே கிளர்க்கு போஸ்ட்டில் இருக்கிற இந்த நம்ம ராஜுக்கும் லவ் ஆகிடுது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகும்பொழுது நிறைய எதிர்ப்புகளை சந்திக்கிறாங்க. கல்யாணம் ஆனாங்கதா இல்லை அப்படின்றத இந்த திரைப்படத்துடைய கதை. விட்டுடுங்க. இந்த படம் ஏன் இந்த அளவுக்கு சிறப்பாக மாறிச்சு அப்படின்றதுக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னா ரியாலிட்டி. அந்த ஒன்றும் இல்லைங்க, காலையில் அவர் வந்து வீட்டிலேருந்து அவர் எழுந்திருக்கிறார். அவருடைய அன்றாட வேலைகள் என்ன அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு 2-3 ஷாட் வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் வந்து கதவு ஜன்னலை திறந்தால் அந்த பக்கம் கோயில் கோபுரம், அது அந்த மேக்கிங்கே ரொம்ப இருக்கும். காலில் வந்து பயங்கர ஸ்பீடாக நடக்கிற அந்த உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்ற அந்த வாக்கிங்கு, அங்கே நடுவில் அவங்கள பார்க்குற அந்த ஆஃபீஸர், அந்த பெண் ஆஃபீஸரை பார்க்குற அந்த விஷயங்கள், அவங்க 2 பேரும் பகிர்ந்துக்கிறது, அவங்களுக்கு வந்து இவர் வந்து யோகாலாம் கற்றுக் கொடுக்குறது, அதெல்லாம் வந்து கவித்துவமான காட்சிகள். ஸோ இந்த படம் வந்து இன்னும் ரொம்ப ரசிக்கிறதுக்கு காரணம் 3 கதை வந்து நான் லீனியராக இதில் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதாவது நம்ம ராஜ் இந்த ஆஃபீஸர் கதை போயிட்டுருக்கிறப்பே நடுவில் 3 கதை வந்து நான் லீனியரில் வந்துட்டுருக்கும். மொதல் கதை என்னென்னா, ஒரு குட்டி பையன், அவனுடைய அப்பா வந்து விநாயகர் சிலை செய்கிற சிற்பி, அவர் இந்த திருவிழாக்கெலாம் பண்ணுறவர், அது ஒரு கதை. 2வது ஒரு கதை வந்து ஒரு கிறிஸ்டின் பையன், ஒரு இந்து பொண்ணு, 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. அவங்க லவ் வந்து நிறைவேறாமல் போயிடும். அதுக்கு என்ன காரணம்னா இவன் வந்து கிறிஸ்டினாக இருக்கிறது. 3வது கதை என்னென்னா, இவன் வந்து அந்த பொண்ணு வந்து முஸ்லீமு. அது வந்து பொயட்டிக்கான ஒரு கதை. நான் இப்போ இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, அதில் இருக்கிற சுவாரஸ்யங்கள் போயிடும் அப்படின்றதுனால அது வந்து ஃபெயிலியராக போயிடுது. ஸோ இந்த 3 கதைகளோட ஒரு லாஸ்ட் ஒரு புள்ளியில் வந்து இணைகிறது தான் இந்த திரைப்படத்துடைய ஒரு சுவாரஸ்யம். சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ராஜ் வந்து காலைல வந்து வராரு, எப்போ பார்த்தாலும் அந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பக்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இவங்க வந்து பெரிய மயிறு மாதிரி இவங்க பார்த்தானோ, புள்ள பத்துட்டா உடனே வந்து இவனுக்கு சீட்டுக்கு இதெல்லாம் வாங்கி மயிரை பிடிங்கிற மாதிரி உடனே அந்த கேள்வி கேட்டணும், புள்ள பக்கலை அப்படின்ட்டு. அப்புறம் கல்யாணம் ஆகலாம், அவனுக்கு கல்யாணம் ஆகல, பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் ஆகலையா வந்து கர்மத்துறைக்கு அனுப்பாமல் விடவே மாட்டானுங்க. அவன் வாழ்க்கையில் ஒன்றும் சுவாரஸ்யம் என்ன நடக்குதா இல்லையான்னு கேட்கறது தான் சுவாரஸ்யமாக கோசரம். அதை வந்து ஒரு பொதுவெளியில் தான் கேட்க பண்ணல கோசரம். ஒரு தனியாக இருக்கிறப்போ வந்து ஏன்டா என்னடா ஆச்சு ஏதாச்சும் நான் கூட எல்லார்ட்டையும் கேட்டால் கஷ்டமாக இருந்தா, அதனால நான் தனியாக வச்சு கூப்பிட்டு கேட்குறேன், அந்த ஒரு சுதிமதி கூட இருக்காது. இப்போ பப்ளிக்காக கேட்பானுங்க என்ன கல்யாணம் ஆகுது. இதில் வந்து நம்ம ராஜ்யம் அதே மாதிரி வந்து 49 வயது ஆகியும் கல்யாணம் ஆகாதவனை வந்து இவனை வந்து போட்டு காலி பண்ணிகிட்டே இருப்பானுங்க, அவனை அசிங்கப்படுத்திகிட்டே இருப்பானுங்க. ஸோ அப்போ வந்து ராஜ் வந்து என்னென்னா
ரொம்ப வெக்ஸாயெல்லாம் போகாமல், ஏன்னா இது இயல்பு. இது நான் அதாவது ஒரு இடத்துல திட்டி சொல்லி குத்தி காட்டி மறுத்து போகிற ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து மறுத்து போயிடும் அவனுக்கு. அவனால் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, போயா அப்படின்ற மாதிரி. இதில் இன்னொன்று, அவனுடைய அந்த என்ன கீழே கிளி வந்து செத்து போச்சான்ற லெவல்லாம் அவனை வந்து அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு அந்த நக்கல்ன்ற பொருள் அவங்க எல்லாமே அடிச்சிட்டு இருப்பாங்க. அவன் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டான். அப்புறம் அவங்களுக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு, சரக்கு அப்படி இப்படின்னு. அது வந்து ஒரு நல்ல ஒரு இயல்பான கதை. பட் இந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலமெண்ட். அதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த திரைப்படத்தினுடைய பெரும் பலம் வந்து சினிமாட்டோகிராஃபி, வருண் சாப்பாக்கர் அண்ட் ஆதித்யா ஜவாதி. முதல்ல இந்த ராஜுடைய அந்த ப்ரிப்பரேஷன், அவருடைய வாழ்வு, அதை மிக அழகாக ரொம்ப எளிமையாக காட்சிப்படுத்திருப்பாங்க. அவர் சைக்கிள் எடுத்துன்னு போகிறது, சைக்கிள் இது போன்றது நல்லா இருக்கும் அந்த ஷார்ட்ஸ்லாம். இன்டர்வல் பிளாக் இதில் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கியிருக்கின்றார் மகா வெங்கடேஷ். நிச்சயமாக தெலுங்கு திரைப்படத்தில் 2018 பார்த்தே தீர வேண்டிய ஒரு திரைப்படத்துக்கு இந்த படத்தை வந்து பரிந்துரைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி போகுதுன்னா கடைசியில் அதுக்கான எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆன்சர் இருக்கிறது தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் சொல்லக்கூடிய மதிப்பு 5க்கு 4. இந்த திரைப்படம் பார்த்தே தீர வேண்டிய ஒரு திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. வேறு நம்ம இன்னும் வேறு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்பதான் உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்.